இறந்ததையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம உட்கார்ந்திருக்கே. அடுத்த வாரம் நான் சிங்கப்பூர் போக வேண்டியிருக்கு. நீ இப்படியே இருந்தா உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்? வாங்க சாப்பிட வாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் கீதா. சாப்பிட்டியா? இல்லம்மா, வேலை பார்த்துட்டு சாப்பிடுறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பிடவா? கீதா, இது பார். இது உனக்கு நல்லா இருக்கா? எனக்கா? உனக்குதான். போட்டுக்கோ. கீதா, இப்படி கூட நீ போ. என்ன சாவித்திரி, இன்னும் ரெடி ஆகலையா? இதோ நான் ரெடி ஆயிட்டேன். என்ன சித்ராவுக்கு புது கவுன் வாங்கினியா? எங்க கொடு கொடு கொடு. என் பொண்ணுக்கு நான் தான் போட்டு விடுவேன். எங்க போடு. சாவித்திரி, என்ன இது? சித்ராவுக்கும் வேலைக்கார பொண்ணுக்கும் ஒரே தட்டுல சோறு விட்டுறீங்க. உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது. கீதா சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா. அதான். கீதா, என்னம்மா? இது பார், புது சட்டை உனக்குதான். வேண்டாம்மா, புது சட்டைக்கு எனக்கும் ராசியே இல்லை. போட்ட உடனே கழட்ட சொல்லுவீங்க. நான் பழசியே போட்டுக்கிறேம்மா. இல்லம்மா, இது உனக்கே உனக்குதான். கழட்ட சொல்ல மாட்டேன். போட்டுக்கோ. சதிராடும் முட்டு மொழி தேனின் சொட்டு. சந்தனமிட்டு சதிராடும் முட்டு மொழி தேனின் சொட்டு. உன்முகம் கண்ணில் பட்டு தழுவும் பொழுது மலரும் மனது. உன்முகம் கண்ணில் பட்டு தழுவும் பொழுது மலரும் மனது. சந்தனமிட்டு சதிராடும் முட்டு மொழி தேனின் சொட்டு.
புன்னகை இதழில் ஆட பொன்னகை விழியில் ஆட உன்முகம் மனதில் புன்னகை இதழில் ஆட பொன்னகை விழியில் ஆட உன்முகம் மனதில் உன்னை உணர்ந்தால் பிள்ளையை அறிவாள் அன்னையை அறியும் பிள்ளை தேடாமல் நான் கண்ட ரோஜா சந்தனமிட்டு சதிராடும் மொட்டு மொழி தேனின் சொட்டு சந்தனமிட்டு சதிராடும் மொட்டு மொழி தேனின் சொட்டு உன்முகம் கண்ணில் பட்டு தழுவும் பொழுது மலரும் மனது உன்முகம் கண்ணில் பட்டு தழுவும் பொழுது மலரும் மனது சந்தனமிட்டு சதிராடும் மொட்டு மொழி தேனின் சொட்டு மெல்லிய மனதின் கீதம் துள்ளிய நினைவின் சாரம் வந்தது உறவின் நாதம் வாழ்வில் வருவே மெல்லிய மனதின் கீதம் துள்ளிய நினைவின் சாரம் வந்தது உறவின் நாதம் வாழ்வில் வருவே கைகள் கழுவும் முல்லை சொன்னது சொல்லும் கிள்ளை காலத்தின் காலங்கள் நீயே சந்தனமிட்டு சதிராடும் மொட்டு மொழி தேனின் சொட்டு சந்தனமிட்டு சதிராடும் மொட்டு மொழி தேனின் சொட்டு உன்முகம் கண்ணில் பட்டு தழுவும் பொழுது மலரும் மனது உன்முகம் கண்ணில் பட்டு தழுவும் பொழுது மலரும் மனது சந்தனமிட்டு சதிராடும் மொட்டு மொழி தேனின் சொட்டு அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. வெரி குட். என்ன இங்க டாடா சொல்லு. டாடா டாடா பாய். ஐயா கும்பிடுறானுங்க. அம்மா தவறிட்டாங்களா? 2 வார்த்தை எழுதி போடக்கூடாதுங்களா? எனக்கு பணிச்சயம் உடைஞ்சு போச்சு. ஐயா எங்கேயோ வெளியூர் போற மாதிரி இருக்கு. பிசினஸ் விஷயமா வெளியூர் போறேன். போயிட்டு வாங்க. நான் சின்னம்மாகிட்டயே மொத்தமா துக்கம் விசாரிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் இப்படி ஓடி ஆடி சம்பாதிச்சாதானுங்களே ஏதோ என் மாதிரி ஏழைங்க காவயிறு கஞ்சி குடிக்க முடியும். போயிட்டு வாங்க. சித்ரா டாடா. ஜாக்கிரதையா பாத்துங்க. என்ன வீரையா? இங்கேயே பேசலாமா இல்ல? கீதா இவளை கூட்டிட்டு போ. குணவதி பெத்த பொண்ணு நல்லா இருக்கணுமேன்றதுக்காக எவ்வளவோ பாடுபட்டாங்க. ஆனா நான் தான் பாடி பாக்க கூட கொடுத்து வைக்கல. வீரையா இந்த போலி கண்ணீர் எல்லாம் வேண்டாம். இப்ப நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஓ அம்மா அத கூட சொல்லிட்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல. நான் எங்க சொல்லாம தான் போயிட்டாங்களான்னு பயந்து வந்தேன். இல்லைன்னா நான் வேற சொல்லணும். நீங்க நம்பினாதான் ஆச்சு. நம்பலன்னா நல்ல வேலை. இந்த குழப்பத்துக்கெல்லாம் இடம் வைக்காம சொல்லிட்டு போய் சேர்ந்தாங்க அந்த புண்ணியவதி. உன் கொடுமை தாங்காமதான் அந்த புண்ணியவதி போயிட்டா. ஐயோ இந்த நல்லவனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. உங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தேன் இந்த ரகசியத்தை வெளியே சொல்றது இல்லைன்னு. சொன்னனும் அதே சத்தியத்தை உங்ககிட்ட செய்தேன். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். வீரையா அடிக்கடி வந்து தொல்லை பண்ணாத. ஊர்ல அம்மா பேர்ல இருக்கிற வீட்டையும் நிலத்தையும்
உன் பேர்ல மாத்தி கொடுத்துறேன். இனிமே இந்த பக்கம் வராது. அதுவும் நல்ல யோசனை தான். வீடு என்ன வரி கட்டணும், வருஷம் வெள்ளை அடிக்கணும், ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து 7-10 ரூபா ஆகும். நான் பண்ண தியாகத்துக்கு நிலம் கொடுக்க வேண்டியதுதான். ஆனா கரம்பகாடா குடிச்சிட்டீங்கன்னா அதுல ஒரு கேணி வெட்டணும், உடறதுக்கு ஒரு சின்ன டிராக்டர் வேணும், ஒரு 19 தென்னம்பிள்ளையாவது வேணாங்களா? இதெல்லாம் நான் ஒரு 25, அதுல ஒரு 5-30 ரூபா போதும். குடிச்சிட்டீங்கன்னா ஊரை பார்க்க கிருஷ்ணாராமா கோயில் போய் சேர்ந்துருவேன். 30,000? அவ்வளவு படம் என்கிட்ட இல்லையே. இப்ப இல்லைன்னா என்ன, தவணை முறையில கொடுக்கறது. அப்பப்ப வந்து வாங்கிட்டு போயிடுறேன். இப்ப முதல் தவணையா வந்திருக்கேன். ஒரு 5-10 ரூபா கொடுக்க போதும். பாக்கிய 2 தவணையில கொடுத்துடுங்க. நீங்க எப்பப்ப வர சொல்றீங்களோ அப்பப்ப நான் வந்து வாங்கிட்டு போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நிறைஞ்ச கனவே, ஆடம்பரமான வாழ்க்கை, இது நிலைச்சு நிக்கணும்னா எனக்கு ஒரு 30 ரூபாயா கொடுக்க கூடாது? இந்த லேகியத்தை வாயில போட்டு தண்ணி குடிச்சுக்கோ. இந்த லேகியத்தை சாதாரணமா நினைக்காத. நம்ம நாட்டையே குபேர நாடாக்குற சஞ்சீவி. ஏங்க பசி பிராணம் போகுது, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டா என்ன கூட்டிட்டு வந்து இத்தனோடு லேகியத்தை கொடுக்குறீங்களே. அவசரப்படாதியா. பசிதான் வறுமைக்கு காரணம். பசி இல்லைன்னா நாட்டுல வறுமையே இருக்காது. நீ இதை சாப்பிட்டேன்னா வாழ்நாள் பூரா பசியே எடுக்காது. ஏற்கனவே 2 பேருக்கு கொடுத்திருக்கிற. நீ இதை சாப்பிட்டு பழச்சுக்க போ. ஐயோ பந்து சித்ரா, சீக்கிரம் போய் சித்ரா, போகட்ட சித்ரா, தண்ணியாக போகட்ட சித்ரா, அம்மா தண்ணி. எந்த போது அம்மா சித்ரா தண்ணியில விழுந்துட்டா. இந்த அங்கிள் தான் காப்பாத்தினாரு. சாவித்திரி, நீ என்கிட்ட சொல்லாம திடீர்னு தெரிஞ்சு போயிட்டேன். சாவித்திரி. மிஸ்ஸஸ் குமார். அம்மா அம்மா வாமா வீட்டுக்கு போலாம். நடந்ததெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடுங்க. இந்த பசி எடுக்காம இருக்க மருந்து கண்டுபிடிச்சனே, அது ஒரு பெரிய விஷயம். நான் மட்டும் ஃபாரின்ல பிறந்திருந்தேன்னா என்ன கூப்பிட்டு ஆஸ்கர் ரிவார்டு கொடுத்திருப்பாங்க. ரிவார்டு இல்லைங்க, அவார்டு. ஏதோ ஒரு வார்டு. இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தா கடைசியில ஆஸ்பத்திரி வார்டுக்கு தான் போவீங்க. கொஞ்சம் நிம்மதியா படிக்க விடுறீங்களா? கீழே ஹாஸ்டல்ல உட்கார்ந்து படிய. வைத்தியர் ஆதிமூலம், வைத்தியர் ஆதிமூலம். யார் அவன்? கோத்து பியூனா? வைத்தியர் ஆதிமூலம் நீதானே? ஆமா நான் தான். ராமசாமிக்கு பசிக்காம இருக்கிறதுக்கு லேகியம் கொடுத்தவன் நீதானே? ஆமா. உங்களுக்கு வேணுமா? அந்த பாட்டில வைத்தியனா நீ? அறிவிருக்காயா? இங்க அது கிடையாது. இங்க உடும்பிலேயும் கமல பஸ்பம், கடுக்கா பஸ்பம். என்ன அவன் பாட்டுக்கு போறான்? இந்த ஆளு. ஆமா. ஏப்பா, நான் கொடுத்த லேகியத்தை சாப்பிட்டியா? அது வேலை செஞ்சுதா? நல்ல வேலை செஞ்சுச்சே. ஏயா, ஒரு ஆளு 10 நாளா பசிக்காம சாப்பிடாம இருந்தா அவன் உடம்புல எப்படியா தெம்பு வரும்? அடே, ஆமா, நான் அந்த இடத்த யோசிக்கவே இல்லையே. ஓ, இந்த ஆளு என் மச்சான். என் தங்கச்சி பொட்டு போச்சே பூ போச்சேன்னு ஓட அழலாம். இன்னும் போலையா? போகலையா? உன் குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன். இந்த மாதிரி அவன் என் குடல உருவுறேங்கிறான். பாத்துட்டு சும்மா நிக்கிறிய, என்ன காப்பாத்து. யோ, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உங்க சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் இப்படி வாங்கல. என்ன என்ன? அப்படி வாங்க, பரவாயில்ல வாங்க. என்ன காதை கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ, வரேங்க, நான் வரேங்க.
எண்ணெயில போட்ட பணியார மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப துண்டக்கான துணிய காணான்னு ஓடுறான். அப்படி என்ன ரகசியம் சொன்ன? வேற ஒண்ணும் இல்லைங்க. என் புருஷன் ஒரு அரசு இருக்கு, ஒரு குணம் திரும்பிச்சுன்னா மேல விழுந்து கடிச்சு குதிரிடுவாருன்னு சொன்னேன். பயந்துகிட்டே ஓடுறாரு. இவர் எழுப்புங்க முதல்ல. டேய், அந்த கசமசாலை தேடு கொண்டா. வாயத்தர முழுங்க. பசி 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 தள்ளி நில்லுப்பா. பசி பட்னி பசி லெட்டின் தான் இருக்குது, அதான் பாரு. அப்படியே போ பசி போ பசி பாவம். பசி பசி இந்த சத்தம் இல்லாம செய்யணும்னு பார்த்தேன், முடியல. பரவாயில்ல, மனுஷன் ராப்பகலா 24 மணி நேரமும் முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி மருந்து ஒண்ணு தயார் பண்ண போறேன். அப்ப மனுஷன் 24 மணி நேரமும் உழைக்க ஆரம்பிச்சா நாட்டுல 2 மடங்கா பெருகும். எது உற்பத்தி. என்ன உற்பத்தி? பொருள் உற்பத்தி. ஒரு மனுஷன் ராத்திரி எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தான்னா நாட்டுல பொருள் உற்பத்தி பெருகாதுங்க, வீட்டுல பிள்ளைங்க உற்பத்தி தான் பெருகும். ஆமா, இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. ஆண்டவன் எல்லாத்தையும் காரண காரியத்தோட தான் படைச்சிருக்கிறான். அந்த இயற்கையை யாரு மாத்த நினைச்சாலும் விபரீதம் தான். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களே. சாவித்ரி. யாரது? சாவித்ரி, ரமேஷ். ரமேஷ், இந்த நேரத்துல வந்தீங்க? உங்களோட பேசணும். சாவித்ரி, கதவு தர, கதவு தர. சாவித்ரி, உன்னை பார்க்கணும். கதவு தர. ஹலோ
ஹலோ, நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன சாவித்திரி, ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஓ, தூக்கத்துல எழுப்பிட்டனா? எங்க இருந்து பேசுறீங்க? ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன். கஸ்டம் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. முடிஞ்சதும் புறப்பட்டு 1 ஹவர்ல வந்துடுறேன். சரி, வந்துருங்க வந்துருங்க. சாவித்திரி, எனக்கு எல்லாமே நீதான். நீ இல்லாம எதுவும் இல்லை. ரமேஷ், ரமேஷ், என்ன இது? இந்த நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து கரெக்டா பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா? ரமேஷ், என்ன இது? ப்ளீஸ் ரமேஷ், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு. விடுங்க சாவித்திரி, ப்ளீஸ், போயிடுங்க. ரமேஷ், ரமேஷ், சாவித்திரி, அணைப்பில்தான் என் நெஞ்சில் எறிகிற தீ அடங்கும். ரமேஷ், எத்தனை நாள் உன்னை நினைச்சு நினைச்சு தவிக்கிறேன் தெரியுமா? ரமேஷ், ரமேஷ், விடுங்க. ரமேஷ், என்னது? ரமேஷ், என்னது? வராதே, வராதே.
கீதா கீதா நீ போய் படுத்துக்க போ கீதா யார்கிட்டயோ நீ போ சாவித்ரி சாவித்ரி அந்த ரூம் கொஞ்சம் திறந்து விடு. ரூம்ல கொண்டு படுக்க வைங்க. நான் டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வரேன். ஹலோ டாக்டர் சரியானா? நான் குமார் பேசுறேன். இப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன். வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட். என் ஃப்ரெண்டுக்கு தான். உடனே புறப்பட்டு வாங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க இந்த படத்தை வச்சுங்க. நன்றி. வர்றாங்க. வாங்க. சாவித்ரி பயந்துட்டியா? வர்ற வழியில ஒரு மரத்துல கார் மோதி நின்னதை பார்த்தேன். இறங்கி பார்த்தா இவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு. பாவம் நிறைய குடிச்சிட்டு கார் ஓட்டியிருக்கான். முதல்ல செத்துட்டான்னு நினைச்சேன். நல்ல வேளை மூச்சு இருந்தது. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கானே. இந்த நேரத்துல ஆஸ்பத்திரியில பெரிய டாக்டருங்க இருக்க மாட்டாங்க. உடனடியா கவனிக்கணும். வாங்க டாக்டர். ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? கார்ல டாக்டர். கார்லயா? நத்திங் டு வரி. ரொம்ப சின்ன காயம் தான். ரெஸ்ட்ல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். மறுபடியும் நாளை காலையில நான் வந்து பாக்குறேன். சாரி டாக்டர், இந்த நேரத்துல தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். சாவித்ரி நீ பக்கத்துல இருந்து பாத்துக்க. நான் குளிச்சிட்டு வரேன். சாவித்ரி சாவித்ரி ரமேஷ் சாவித்ரி நான் ரமேஷ் எதையும் பேசி என் வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் மௌனமா இருங்க ப்ளீஸ். சாவித்ரி. ஹலோ ரமேஷ், இப்ப எப்படி இருக்க? நல்ல வேலை
நான் ஊர்ல இருந்து வர்றப்போ உன் கார் மரத்துல மோதி நின்னதை பார்த்தேன். பை தி வே, she is my wife சாவித்ரி. சரி, உன்னை காணும்னு வீட்டுல தேடுவாங்க இல்லையா? போன் நம்பர் கொடு, தகவல் கொடுக்குறேன். அந்த தொந்தரவு எதுவுமே இல்லை. என் மனைவி உன் மனைவி இறந்துட்டா. டாடி 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 எனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தீங்களா? பொம்மை வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே. எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், காலையில தரேன். டாடி டாடி இந்த அங்கிள் இந்த அங்கிள் இந்த அங்கிள் இந்த அங்கிள் என்ன? சரி சரி, டேய் சித்ரா, தொந்தரவு பண்ணாத. கீதா, இவளை கூட்டிட்டு போய் படுக்க வைப்போ. உன் மனைவி இறந்த கவலையில தான் இப்படி குடிகாரனா மாறிட்டியா? ரமேஷ், உனக்கு என்ன வயசாகி போச்சா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே போச்சு. அப்படிதான் நினைச்சேன். நான் ஒருத்திய காதலிச்சேன். ஆனா அவ என்ன மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்போ அவளை நினைச்சுதான் குடிக்கிறியா? இல்லை, அவளை மறக்கத்தான் குடிக்கிறேன். அவர் அடிபட்டிருக்காரு, பாவம், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே, காலையில பேசிக்கலாம். டேய் ரமேஷ், நல்லா தூங்கு. உன் காதல் கதையை காலையில பேசிக்கோ. குட் நைட்.